பிலிப்பு சென்ற பொழுது அங்கு ஆண்டவரே பலத்த காரியங்களை செய்து பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தி அந்த ஆண்டவரே பட்டணத்துக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டானது, ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது, ஒரு பெரிய விடுதலை உண்டானது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானது, ஒரு பெரிய மனதிரும்புதல் உண்டானது, ஆண்டவரே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. கர்த்தாவே சோதரிக்கிறோம். இன்றைக்கு இந்த கொஞ்சமங்கல கிராமத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அமைதியும் சமாதானம் அந்த கொஞ்சமங்கலத்தில் உண்டாகட்டும். தலைவர் குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா நாட்டு விவசாயிகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறோம். படிக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேலே நிரம்பி இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே சோதர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதர் எல்லா அந்தகார இருள்கள் அகன்று போகட்டும். இருளை ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இருளின் ராஜ்யங்கள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளிச்சத்தின் ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படுவதாக கர்த்தருடைய மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். சிறுவர்கள் மேலே அற்புதம் நடக்கட்டும். வாலிபர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரை குடும்பத்தின் மேலே அற்புதம் நடக்கட்டும். ஆண்கள் மேலே பெண்களுக்கும் அற்புதம் நடக்கட்டும். சமாதானம் உண்டாகட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரை ஒரு ஆத்மா மனதிருக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே சோதரம் கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கம்பீரமாய் அறுவடை செய்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறபடினால நீண்ட நாட்களில் நடந்த ஊழியர்கள் நடக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்மை உங்களுடைய கிருபையை தொடரட்டும். வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் மத்தியில் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்தில் ஊழியம் செய்கிற ஜோஸ்வா ஜெயபுரமியை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவரோடு கலந்திருந்து நன்மையாய் நடத்துவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்வீராக. கர்த்தரை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம்.